சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுடைய உன்னதமான சிறந்த திருநாமம் உயர்த்தப்படுவதாக. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியுடைய தெய்வ இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இம்மட்டும் நம்மை அற்புதமாய் நடத்தி வருகிற தேவன் இந்த நாளிலும் நம்மை அற்புதமாய் நடத்தி தம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவாராக. அவருடைய கிருபை இறங்குகிற இந்த காலை வேளைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் திருநாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து நமக்கு தேவையானவைகளை தந்து நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. அவருடைய மகிமை நிறைந்த பிரசன்னத்துக்காய் கர்த்தருக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமேன். ஹல்லேலூயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறோம். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. ஜெபத்தை கேட்பவரே, இந்த காலை நேரத்தில் ஜெபத்தை கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. ஜெயத்தை தருபவரே, நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. கண்ணீரை காண்பவரே, நன்றி நன்றி ஐயா. கண்ணீரை துடைப்பவரே, அதிகாலை நேரம் அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் உடையவரும் ஆதியும் அந்தமுமானவரும் தொடக்கமும் முடிவுமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உன்னதமானவரே, உயர்ந்தவரே, உடைய பரிசுத்த திரு நாமம் உயர்த்தப்படுவதாக. இந்த காலை நேரத்திலும் இந்த காலை நேர ஆராதனையை எங்களுக்கு தொடர்ந்து ஆசீர்வாதமாக்கி கொடுப்பதற்காய் உமக்கு நன்றி. இந்த நாளிலும் சமூகத்தில் கூடி வந்திருக்கிறவர்களோடு நீர் பேசும். பிரசன்னத்தால் எங்களை நிரப்பும் அப்பா. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி. அதிகாலையில் ஜெபிக்கிற சமூகத்திற்கு வரும் என்று சங்கீதம் 88:13 படி அதிகாலை நேரத்தில் சமூகத்திலிருந்து நெருக்கிறோம். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுத்து நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஒத்தாசை வரும் பர்வதமாகிய கர்த்தாவே, நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக, ஒத்தாசை செய்வீராக. பரிசுத்தமாய் வாழ, உண்மையாய் வாழ, உடைய நோக்கத்திற்காக வாழ, உடைய சித்தத்தை செய்து முடிக்க வேண்டிய கிருபைகளை தர
தரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. வாழ்க்கை பயணத்தில் இருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவை நாமத்தில் விலகட்டும். இலக்கை நோக்கி ஓடவும், பரிசு நோக்கி ஓடவும், கிறிஸ்துவை நோக்கி ஓடவும் எங்களுக்கு கிருபைகளை தரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ இரக்கம் அளவில்லாமல் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். என கண்பானவர்களே, இந்த காலை நேரத்திலும் 130ஆம் சங்கீதத்தின் சில வசனங்களை நாம் வாசித்து நாம் பாடி என்னுடைய திருநாமத்தை உயர்த்தப் போகிறோம். தேவன் மத்தியில் இருக்கிறார். 130ஆம் சங்கீதத்தை நாம் வாசிப்போம். கர்த்தாவே, ஆழங்களில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டுக் கொள்வார். 6வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்குள் காத்திருக்கிறது. பல நாட்களாய் நீங்கள் விண்ணப்பம் பண்ணி ஏதோ ஒரு காரியத்திற்காக தேவ சித்தத்தை அறிய, தேவ வழி நடத்துதலை அறிய நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். உங்கள் பிள்ளையுடைய திருமண காரியமாக இருக்கலாம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக தேவன் என்ன சொல்லுகிறார், அவர் எப்படி வழி நடத்துகிறார், அவர் சித்தம் என்ன, அப்படி நோக்கம் என்ன என்று பல நாட்களை நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இந்த நாளிலே நீங்கள் காத்திருக்கிற அந்த தேவ சித்தத்தை அறிய நீங்கள் காத்திருக்கிற அந்த காரியத்திற்கு தேவன் நிச்சயமாய் வசனத்தின் மூலம், வார்த்தையின் மூலம் உங்களோடு பேசி உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவருடைய பரிசுத்த திருநாமம் உயர்த்தப்படட்டும். ஆமென். தேவன் மத்தியில் இருக்கிறார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை நேரத்திலும் நாம் பாடி அவருடைய திருநாமத்தை நாம் உயர்த்தலாமா? உற்சாக மனதோடு பாடி ஆராதிப்போம். அதிகாலை நேரம் ஆமென், தேவனுடைய சமூகத்தில் நாம் கூடி வருவதும் அவரை பாடி ஆராதித்து அவரை உயர்த்துவதும் ஒரு மகிமையான காரியமாய் இருக்கிறது. மகிழ்வோம், மகிழ்வோம், தினமக மகிழ்வோம். இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தலாம். தேங்க்யூ ஜீசஸ். மகிழ்வோம், மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம், மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாடலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாடலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாடலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. உற்சாகமாய் பாடி. ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாடலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்ன
இன்னும் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார். தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பேத்துக்குள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பேத்துக்குள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆமென் ஆமென். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த ஒரு பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆமென் ஆமென். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதல் உள்ளத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகம் மதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அவர் சமூகம் அதில் அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தை உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர். வார்த்தையில் உண்மையுள்ளவர். ஆமென் ஆமென். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் இன்று பாடு. ஆமென் ஆமென். நன்றியா துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் இன்று பாடு. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே உமக்கே ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அல்லேலூயா. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில். ஆமென். அற்புதம் செய்யும் இயேசுவின் நாமம். எங்கள் ஆமென் ஆமென். நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் என்ப நாமம். பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம். பக்தர் களிக்கும் பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம். பக்தர் களிக்கும் இயேசுவின் நாமம் இனிதான நாமம்
எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாரிக்கும் வாசனை வீசிடும் நாமம் பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாரிக்கும் வாசனை வீசிடும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம் வானிலும் கோவிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் நேற்றும் என்றும் என்றும் திடநாமம் நம்பினோரை என்றும் கைவிட நாமம் நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம் நம்பினோரை என்றும் கைவிட நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் அல்லேலூயா 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 ஆராதிக்கிறோம் நீ அல்லேலூயா நல்லவர் நீ சர்வ வல்லவர் அல்லேலூயா சேரக்கூடாதவளில் வாசம் பண்ணுகிறவர் அல்லேலூயா பாடி ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார் ஆமென் ஆமென் கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் ஆமென் வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் ஜீசஸ் உமக்கொப்பானவர் யார் வானத்திலோ கீழே பூமியிலோ உமக்கொப்பானவர் யார் மேலே வானத்திலும் பூமியிலோ உமக்கொப்பானவர் யார் தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் ஆமென் ஆமென் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் வானத்திலோ கீழே பூமியிலோ உமக்கொப்பானவர் யார் மேலே வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார் செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றி செங்கடலை செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ நீர் நல்லவர் சர்வ வல்லவர் வாக்கு மாறாதவர் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் இன்னும் வாக்கு மாறாதவர் உமக்கொப்பானவர் யார் இயேசுவே உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் மேலே வானத்திலும்
நன்றிடடே. கோடி கோடி நன்றிடடே. கோடி கோடி நன்றிடடே. நன்றி பலி நன்றி பலே நல்லவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே. இயேசு அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே. இயேசு அப்பாவும் திருப்பாதமே. இரவெல்லாம் காத்தீர் இன்னும் ஒரு நாள் தந்தீர் இயேசுவே. இரவெல்லாம் காத்தே இன்னும் ஒரு நாள் தந்தே. மறவாத என் நேசரே இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. ஆமென் ஆமென். மறவாத என் நேசரே இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றிடடே. ஆமென் ஆமென். கோடி கோடி நன்றிடடே. ஆமென் ஆமென். கோடி கோடி நன்றிடடே. கோடி கோடி நன்றிடடே. கோடி கோடி நன்றிடடே. கோடி கோடி நன்றிடடே. நன்றி பலே நன்றி பலே. ஆமென் ஆமென். நல்லவரே உமக்குதான் அதிகாலை ஆனந்தமே. இயேசு அப்பாவும் திருப்பாதமே. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா இயேசுவே. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா. நான் ஓடி ஓடி உழைப்பதற்கு நல்ல உடல் சுகம். தந்தீரையா. நான் ஓடி ஓடி உழைப்பதற்கு நல்ல உடல் சுகம் தந்தீரையா. கோடி கோடி நன்றிடடே. கோடி கோடி நன்றிடடே. கோடி கோடி நன்றிடடே. ஆமென் ஆமென். கோடி கோடி நன்றிடடே. கோடி கோடி நன்றிடடே. அல்லேலூயா. கோடி கோடி நன்றிடடே. நன்றி பலி நன்றி பலே நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே. இயேசு அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே. இயேசு அப்பாவும் திருப்பாதமே. அல்லேலூயா அல்லேலூயா. 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 ஆமென் ஆமென். அல்லேலூயா. 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 ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே. நடந்ததை மறந்துவிடு. சகோதரனே சகோதரியே, உள்ளத்தில் வேதனையோடு நீ காணப்பட்டு கொண்டிருக்கலாம். கடந்ததை நினைத்து கலங்காதே. கடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார். இன்றே நீ காண்பார். இதோ உனக்கு ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்வார், செய்திடுவார். இன்றே நீ காண்பார். அதை இன்றே நீ காண்பார். கடந்ததை நினைத்து கலங்காதே. நடந்ததை மறந்துவிடு. மற்றவர்கள் பேசின வார்த்தைகளாக இருக்கலாம், நினைத்து Yes. காயப்படுத்தின வார்த்தைகள், நடந்ததை மறந்துவிடு. புறக்கணிக்க சொல்லப்பட்ட வார்த்தைகள். கர்த்தர் புதியன செய்திடுவார். இன்றே நீ காண்பார். குடும்பத்தில் உள்ளவர்கள் பேசின
கடினமான வார்த்தைகள், காயப்படுத்தும் வார்த்தைகள், புறக்கணிக்கப்படும் வார்த்தைகள், அதை இன்றே நீ காண்பாய், அதை இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஹalleluya, அல்லேலூயா, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். அன்பு சகோதரனே, சகோதரியே, சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார், தாங்கிடும் பலன் தருவார். தப்பிச் செல்ல வழி செய்வார், இயேசு தப்பி செல்ல வழி செய்வார். ஹalleluya, அல்லேலூயா. ஒரு வசனத்தை இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உணர்த்துகிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தையை பாருங்கள். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆமென். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு தடுமாற்றம் உங்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும் போக்கையும் உண்டாக்குவார். சோதனை சகிக்கிறவன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்திய பிரச்சனை உங்கள் உயர்வுக்கு, உங்கள் மேன்மைக்கு, உங்கள் ஆசீர்வாதத்திற்கு நிச்சயமாய் வழிவகுக்கும் என்பதை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேலை ஸ்தலத்தில், வேலை பார்க்கிற இடத்தில் ஏதோ ஒரு சோதனை நிமித்தம் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான். நான் உண்மையாய் இருந்தேனே, கடினமாய் உழைத்தேனே, ஏன் எனக்கு இந்த சோதனை என்று கண்ணீரோடு உம்மை நோக்கி பார்க்கிற அந்த அன்பானவர்களுக்கு நீர் அற்புதம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிற கர்த்தர் நீர் பிள்ளைகளோடு இருந்து வழிகாட்டும்படியா ஜெபிக்கிறோம். யோசேப்பை உயர்த்தினவர், சோதனைக்கு தப்பி கடந்து போகும்படி உதவி செய்தவர், உடைய பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட வழிகளை திறந்து ஆண்டவரே அற்புதமான ஆச்சரியமான வழி நடத்த போறதுக்காய் மக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட திருநாமத்தை இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். சமூகத்தில் கூடி வந்த ஒவ்வொருவருடைய கருத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நடத்தும், காத்துக்கொள்ளும், தேவ இரக்கம் உண்டாகட்டும். இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என கண்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் தேவனுடைய பெரிதான கிருபையினால் உங்களை சந்திப்பதற்கு தேவன் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும். சர்வ வல்லமை உள்ள தேவன் சகலவிதமான ஆசீர்வாதங்களாலும்
உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தொழிலையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. அவர்களோ அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒத்தாசையின் பர்வதமாகி அவரை நோக்கி பார்க்கிற உங்களுக்கு நிச்சயமாய் உதவிகள் வரும், ஆசீர்வாதம் வரும், மேன்மைகள் வரும். கர்த்தர் கரம் பிடித்து நடத்துவதை நீங்கள் நிச்சயமாய் காண்பீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் உயர்த்தப்படுவதாக. தொடர்ந்து தேவன் நமக்கு தந்தருளினவைகளை குறித்து தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறோம். அதில் தேவன் நமக்கு தந்த ஒன்றை இன்றைக்கு நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக நாம் அடிக்கடி வாசிக்கிற அந்த வசனத்தை பாருங்கள். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனமும் ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். இந்த வசனங்கள் உங்களுக்கு நிச்சயமாகவே மனப்பாடம் ஆகியிருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த வசனத்தை நாம் வாசித்து வருகிறபடினால் இந்த வசனங்கள் நமக்கு பரிச்சயமாக மாறியிருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவையே நமக்கு தந்தருளி பிதாவானவர் நம்மேல் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். சில நேரத்தில் அதை நாம் நினைவு கூறும்போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்காக ஆயத்தப்படுத்தி வைக்கப்பட்டவைகளை நாம் நினைக்கிற போது எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக நீங்கள் வருகிற போது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 9வது வசனத்தை பாருங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆமென். எழுதி இருக்கிறபடி தேவன் தன்மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள், ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டவைகளை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அவைகள் மனிதனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. 10வது வசனம் என்ன சொல்லுகிறது? நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்து அருளினவைகளை குறித்து மிக முக்கியமாக அவர் நமக்கு தந்தது விசேஷித்த வரங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். வரங்களை நமக்கு தேவன் தந்திருக்கிறார். கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். ஆமென். நீங்கள் யாதொரு வரத்திலும் நீங்கள் குறைவில்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் விரும்புவதை அவர் கோடிட்டு காட்டுவதை இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற போது ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும். ஆமென். அப்போ தேவன் எல்லா வரங்களால் நீங்கள் நிறைந்திருக்கணும், நீங்கள் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தை பவுல் இங்கு வெளிப்படுத்துகிறார். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கடைசி நாட்களில் பாவத்திலும் சாபத்திலும் அறியாமையிலும் அடிமைத்தனத்திலும் கட்டி போராடி கொண்டிருக்கிற மக்கள் உண்டு. விடுதலைக்காக கண்ணீரோடு தேவன் நோக்கி பார்க்கிற ஜனங்கள் உண்டு. பில்லி சூனிய வல்லமைகளில், மாந்திரிக வல்லமைகளில், கண்ணுக்கு தெரியா பிசாசின் கண்ணிகளில் சிக்கி போராடி யார் என்னை விடுதலையாக்க கூடும், யார் எனக்கு உதவி செய்வார்கள், யார் என்னை தூக்கி எடுப்பார்கள், யார் எனக்கு வழிகாட்டுவார்கள் என்று சொல்லி ஆண்டவரை கோடாகோடி ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வரங்களை தந்து அப்படிப்பட்ட மக்களை மீட்டெடுக்க, விடுவிக்க, காப்பாற்ற, தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றுவதற்கு வரங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. மார்க் 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது மார்க் 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள்,
சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஆமென். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அப்போஸ்தலர் 6:8 ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பலத்த கிரியில் நடப்பித்தான் என்று அப்போஸ்தலர் 6:8 வாசிக்கிறோம். சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ஆனால் சமாரியாவுக்கு போன பிலிப்பு அங்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அங்கு அற்புத அடையாளங்கள் நடக்கிறது. தேவனுடைய மகிமை வெளிப்படுவதை பார்க்கிறோம், வல்லமை வெளிப்படுவதை பார்க்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் பிலிப்பை கொண்டு சமாரியாவில் செய்த மகத்துவமான காரியத்தை அப்போஸ்தலர் 8 நாம் வாசிக்கிறோம். மந்திரவாதிகள் மனம் திரும்பினார்கள், பிசாசுகள் ஓட ஆரம்பித்தது, நோய்கள் குணமானது, அற்புத அடையாளங்கள் நடந்தது. மார்க் 16:20 அற்புத அடையாளங்கள் வசனங்கள் உறுதிப்பட்டதை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். ஆகவே இந்த கடைசி நாட்களில் சாதாரணமானவர்களையும் கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையை உங்களையும் தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். சகோதரி உங்களையும் தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். சகோதரி தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். பாவத்தில் கட்டப்பட்டிருக்கிற மக்களை விடுவிக்க, கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை விடுவிக்க, இந்த கடைசி கால எழுப்புதலிலே, கடைசி கால தேசத்தின் மறுரூபத்தில் கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்த விரும்புகிறார். ஆகவே உங்களை பயன்படுத்த தேவன் விரும்புகிறார். அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க போது சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை வல்லமையாய் பயன்படுத்துவதற்கு அவர் கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, ஆமென், ஆமென். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, ஆமென், ஆமென். நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஆமென். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே, துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம், துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம், மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம், மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே ஆமென், ஆமென். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. 2 தீமோத்தேயு 1:6 அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது இப்படி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி, ஆமென், உன்னை அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நான் நினைப்பூட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் ஒரு இடத்தில் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், அந்த வரத்தை குறித்து நீ அசதியாய் இராதே என்று சொல்லுகிறார். அப்போ இந்த நாட்களிலே நாம் வரங்களை அனல் மூட்டி கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். வரங்களை நாம் பெற்றுக்கொண்டோம், அதை நாம் பயன்படுத்த வேண்டும். பல ஆயிரங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் மாறத்தக்கதாய் கர்த்தர் நம்மை பயன்படுத்த வேண்டும். ஆகவே தேவன் நமக்கு தந்தவைகளில் மிகவும் விலையேற பெற்ற காரியம் என்ன தெரியுமா? அவர் கொடுத்த விலையேற பெற்ற வரங்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த கடைசி நாட்களில், ஆமென், எழுப்புதல் நடக்கப் போகிற இந்த நாட்களில் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒவ்வொருவரையும் வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வரங்களை குறித்து பவுல் என்னென்ன சொல்லுகிறார் என்பதை குறித்து நாம் சுருக்கமாய் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 12 1 பாருங்கள். 1 கொரிந்தியர் 12
1வது வசனம், அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று பவுல் இங்கு எழுதுவதை பார்க்கிறோம். ஆமென். இன்றைக்கு அநேகர் வரங்களை குறித்து அறிய அவர்கள் விரும்புவதில்லை. ஏனென்றால் எனக்கு அந்த வரங்கள் எனக்கு கிடைக்காது, அது ஊழியக்காரர்களுக்கு மட்டும்தான், குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான், ஆவிக்குரியவர்களுக்கு மட்டும்தான், பரிசுத்தமாய் வாழ்ந்து முழு நேரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு மட்டும்தான் என்றெல்லாம் சொல்லி இந்த வரங்களை குறித்து அறிவதற்கு அவர்கள் விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எல்லாருக்கும் தேவன் இந்த வரங்களை கொடுத்து இந்த தேசத்தில் பயன்படுத்த விரும்புகிறார். சாதாரணமான மனிதர்களின் மேலும் அந்த வரங்களை கர்த்தர் கொடுத்து அவர்களை கொண்டு தன்னுடைய உன்னதமான திட்டத்தை தேசத்தில் நிறைவேற்றுவதற்கு தேவன் விலையேற பெற்ற வரங்களை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஆமென். தாகம் உள்ளவன் மேல், எசேயா 44:3 தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற தேவன். யாருக்கெல்லாம் தாகம் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் வாஞ்சை இருக்கிறதோ, அவர்களுக்கெல்லாம் அந்த வரங்களை கர்த்தர் கொடுத்து அவளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த தேவன் விரும்புகிறார். நீங்கள் விரும்பினாலும் உங்களுக்கு அந்த விலையேற பெற்ற வரங்களை கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் சொல்லுகிறார், அந்த வரங்களை குறித்து நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு பாருங்கள், சபையில் வந்து பல வருடங்கள் ஆகியிருக்கும், 10 வருடங்கள் 12 வருடங்கள், ஆனால் இன்னும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அபிஷேகத்தை நிறைந்து கர்த்தரை துதிக்கவும் ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஆராதனைக்கு கடமைக்காக வந்து கடமைக்காக போகிற மக்கள் தான் இன்றைக்கு அநேகராக இருக்கிறார்கள். சபைக்குள் வரும்போது ஆவியில நிரம்பி ஆமென், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும், பாடலை பாட வேண்டும், வசனத்தை போதிக்கிறது குறிப்பெடுத்து நாம் கர்த்தருக்குள் வளர வேண்டும் என்று விரும்புவதெல்லாம் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி அல்லாதபடிக்கு வரங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆமென். வரங்களை பட்டியலிட்டு காண்பிக்கிறார் பவுல் அப்போஸ்தலன். இந்த வரங்கள் எல்லாம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். நாம் வாஞ்சிக்கும் போது, நாம் விரும்பும் போது கர்த்தர் தருவார். ஆமென். மானானது நீருடைய வாஞ்சித்து கதறுவது போல என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தின் மேல் இருக்கிற வாஞ்சை, அபிஷேகத்தின் மேல் இருக்கிற வாஞ்சை, வரங்களின் மேல் இருக்கிற வாஞ்சை, கர்த்தருக்காக பயன்பட வேண்டும் என்ற வாஞ்சை, ஆத்மாவை குறித்த வாஞ்சை, கடைசி கால ஊழியத்துக்கு நான் பயன்பட வேண்டும் என்ற வாஞ்சை, யார் மேல் அந்த வாஞ்சை தாகம் விருப்பத்தை அநேகர் வெளிப்படுத்துகிறார், அவளுக்கு தேவன் அப்படிப்பட்ட வரங்களை கொடுத்து அவளை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அப்போ முதலாவது நாம் வரங்களை குறித்து நாம் என்ன பண்ணணும், அறிந்திருக்க வேண்டும். வரங்கள், என்னென்ன வரங்கள் இருக்கிறது, இந்த வரங்கள் எல்லாம் எப்படி செயல்படும், யாரை கொண்டு கர்த்தர் செயல்படுத்துவார் என்பதை குறித்து நாம் அறிவோமானால் நமக்கு அந்த வாஞ்சை தாகம் நிச்சயமாக வெளிப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவர்கள் புறப்பட்டு போனார்கள், சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள், வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களுடனே கூட இருந்து அற்புத அடையாளங்கள் மூலம் கர்த்தர் வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று மார்க்கு 16:20 நாம் வாசிக்கிறோம். அப்போ முதலாவது வரங்களை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். என்னென்ன வரங்கள் இருக்கிறது, ஆமென், அது எப்படியெல்லாம் செயல்படுகிறது, யாரை கொண்டு கர்த்தர் அந்த வரங்களை செயல்படுத்துகிறார் என்ற வாஞ்சை தாகத்தோடு நாம் அதை தேடும்போது நாடும்போது அந்த வரம் நம்மன் மூலமாய் செயல்படுவதற்கு ஆண்டவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது, அந்த வரங்களை நம்ம என்ன பண்ணணும், வாஞ்சிக்க வேண்டும். வரங்களை நாம் வாஞ்சிக்க வேண்டும். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்துள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். உம்மிடம் உள்ள ஆவிக்குரிய வரம் எனக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். ஆமென். எலியாவை பின்பற்றின எலிசா கேட்கிற, உம்மிடம் இருக்கக்கூடிய வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேண்டும். அவன் எவ்வளவு வாஞ்சை தாகத்தோடு கேட்கிறார் பாருங்கள். அதற்கு அவர் சொன்னார், ஒரு அரிதான காரியத்தை நீ கேட்டாய். ஆமென். அதற்கு அவன் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றார். அல்லேலூயா. அரிதான காரியத்தை கேட்டாய். இன்றைக்கு ஜனங்கள் எல்லாம் தேவ சமூகத்தை வரும்போதெல்லாம் இந்த உலகத்திற்குரிய காரியங்களை தான் கேட்கிறார்கள். இந்த உலகத்தின் மேன்மைகள், உலகத்தின் ஆசீர்வாதங்கள், இதுக்கு மேல அவர்கள் பிடிப்பாக இருக்கிறதே தவிர விலையேறப்பட்டவைகள், அரிதானவைகள், உச்சிதமானவைகள், விசேஷித்த வரங்களை ஆண்டவரை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் பெற்றுக்கொள்வோமானால் இருளிலும் சாபத்திலும் அறியாமையிலும் சிக்கி கிடக்கிற கோடா கோடி மக்களை விடுதலை செய்து பரலோகத்தின் பிள்ளைகளாய் மாற்ற முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, வரங்களை நாம்
அறிய வேண்டும், வரங்களை நாம் வாஞ்சிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. அப்படி நாம் கேட்கிற போது தேவன் அவைகளை குறித்து சந்தோஷப்படுகிறார். ஆமென், அல்லேலூயா. சாலமோனை பாருங்கள், ஆண்டவர் திரளான ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டார். ஆண்டவரை குறித்து சந்தோஷம் அடைந்தார். நாம் தேவ சமூகத்தில் போய் நாம் தேவனிடத்தில் கேட்கிறவைகளை குறித்து நாம் ஞானமாய் கேட்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை குறித்து சந்தோஷப்படுவதாக இருக்க வேண்டும். அழிந்து போகிற மக்களை காப்பாற்றுவதாக இருக்க வேண்டும். அநேக மக்களுடைய கண்ணீரை துடைக்குவதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களை, சில நேரங்களில் ஜனங்கள் ஜெபிக்க வருவார்கள், உடைந்து போய் வருவார்கள். மருத்துவர்களால் கைவிடப்பட்டிருப்பார்கள், சொந்தங்களால் கைவிடப்பட்டிருப்பார்கள், இணைஜன பந்துக்களால் கைவிடப்பட்டிருப்பார்கள், உடைமைகளை வீடையெல்லாம் விட்டு மருத்துவம் பார்த்தும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மரணத்திற்கும் அவர்களுக்கும் சில அடி தூரம் இருக்கும்போது மட்டும்தான் இயேசுவை தேடி வருவார்கள். இயேசப்பா என்னை காப்பாற்றணும்னு கண்ணீரோடு வந்து நிற்பார்கள். அந்த நேரத்தில் தான் தெரியும் ஒரு மனிதன் மேல், தேவ பிள்ளை மேல் வைக்கக்கூடிய வரத்திற்கு எவ்வளவு பெரிய காரியம் அடங்கி இருக்குது கண்டுபிடிக்க முடியும். அப்போ கண்ணீரோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, எல்லாரையும் பார்த்துட்டாங்க, எல்லா மருத்துவமனையும் போயிட்டாங்க, சந்திக்க வேண்டியவங்களாம் சந்திச்சுட்டாங்க, மரணத்துக்கு உங்களுக்கு ஒரு அடி தூரம் தான் இருக்குது. நீங்கள் கை வைத்தால் தான், நீர் அற்புதம் செய்தால் தான், நீர் விடுதலை கொடுத்தால் தான், நீ தூக்கி விட்டால் தான் உண்டு என்று சொல்லி கண்ணீரோடு கதறி இருக்கிற போது கர்த்தர் அவர்கள் மனம் இறங்குவார். பாருங்கள், மனம் இறங்குவார். மனம் இறங்கி அற்புதமாய் சுகத்தை கொடுப்பார். சுகத்தை பெற்றவர்கள் சிலர் அடுத்த ஆண்டவரை கண்டுகொள்ளவே மாட்டார்கள். ஆனால் சிலர் சில நாட்கள் மட்டும் ஆலயத்திற்கு வருவார்கள். அதற்கு பின்பு ஆண்டவரை மறந்து விடுவார்கள். கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மருத்துவமனைக்கு போகிறோம், சுகத்தை பெற்றுக்கொண்டோம், அதற்கு பின்பு தொடர்ந்து மருத்துவமனைக்காக போகிறோம் என்று கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வரங்களினாலே அநேக மக்களுடைய கண்ணீர், அநேக மக்களுடைய துக்கம், அநேக மக்களுடைய மன அழுத்தங்கள், அநேக மக்களுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படும் அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம் வரங்களை அறிய வேண்டும், வரங்களை வாஞ்சிக்க வேண்டும். ஆண்டவரே கேட்கலாமா? ஆண்டவரே, அந்த வல்லமை வரங்களை எனக்கு அதெல்லாம தந்து என்னை ஆசீர்வதிங்கப்பா. அல்லேலூயா. ஐயா, அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, என்னில் அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, தோலினால் மூடனுமே, பரிசுத்தமாகணுமே, தோலினால் மூடனுமே, பரிசுத்தமாகணுமே. ஐயா, அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, என்னில் அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, நரம்புகள் உருவாகட்டும், சிந்தை உண்டாகட்டும், நரம்புகள் உருவாகட்டும், உம் சிந்தை உண்டாகட்டும். ஐயா, அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, ஆராதனை ஆராதனை. ஆமென், ஆமென். ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆமென், ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. பேதுருவும் யோவானும் 9 மணி வேளையிலே ஜெபிப்பதற்கு போனார்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்போ 40 வருடமான ஒரு சப்பானி ஏதாகிலும் ஒன்று கிடைக்கும் என்று கை நீட்டி கொண்டே இருக்கிறான். அவன் அந்த நாள் தன்னுடைய போஜனத்திற்கு ஏதாகிலும் கை நீட்டி கேட்டிருக்கக்கூடும். ஆனால் பேதுருவும் யோவானும் நன்றாக அறிந்திருந்தார்கள். ஆனால் இந்த நாளுக்கு தேவையானதை மட்டும் கொடுத்தால் அவன் தொடர்ந்து இதே இடத்துல வந்து உட்காருவான். இவனுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும், ஒரு நிரந்தரமான எதிர்காலத்தை அமைத்து விட வேண்டும் என்று சொல்லி, பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அவருடைய கையை பிடித்து தூக்கி விட்டான். பாருங்கள், அவனுக்கு ஒரு புது வாழ்க்கை உண்டாயிற்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளிலும் அநேகர் ஏதாகிலும் கிடைக்கும் என்று கை நீட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆமென். ஊழியக்காரர்களை, தேவ ஜனங்களை, வல்லமை வரங்களால் நிறைந்திருக்கிறவர்களை பார்த்து கரங்களை நீட்டுகிறாங்க, ஏதாகிலும் கிடைக்கும் என்று. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்திற்காக அவர்கள்
நம்மை நோக்கி கை நீட்டினாலும், பரலோகத்தை நோக்கி கை உயர்த்தினாலும் நாம் செய்ய வேண்டியது என்னன்னு தெரியுமா? அவனுக்கு நிரந்தரமான ஆசீர்வாதத்திற்கு இயேசுவை அவனுக்கு நாம் கொடுக்க வேண்டும். இயேசுவின் அன்பை கொடுக்க வேண்டும். இயேசுவாய் வெளிப்படும் வல்லமை வரங்களை அவனுக்கு கொடுக்கிற போது நிச்சயமாக எதிர்காலம் அவனுக்கு ஆசீர்வாதமாகவே இருக்கும். வருங்காலங்கள் ஆசீர்வாதமாகவே இருக்கும். ஆமென். இன்றைக்கு அநேக மக்கள் நம்ம இது கரங்களை நீட்டுறாங்க, இயேசுவை நோக்கி கரங்களை நீட்டுறாங்க. சுகத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக, அற்புதத்திற்காக, விடுதலைக்காக. பல வருஷங்கள் சாபத்தில் கட்டப்பட்டவர்கள், வியாதியில் கட்டப்பட்டவர்கள், வறுமையில் கட்டப்பட்டவர்கள், தரித்திரத்தில் கட்டப்பட்டவர்கள், அறியாமையில் கட்டப்பட்டவர்கள், பில்லி சூனியத்தில் கட்டப்பட்டவர்கள். ஏதாயிலும் ஒன்று கிடைச்சிடாதா? எனக்கு விடுதலை கிடைச்சிடாதா? எனக்கு ஒரு அற்புதம் நடந்துடாதா? என் கண்ணீர் துடைக்கப்படாதா? என் சமாதானம் வந்துடாதா? என் பிள்ளைகள் படைத்திடாதா? என் குடும்பங்கள் வாழ்ந்து விடாதா என்று சொல்லி கையை நீட்டிகிட்டே நிற்பாங்க. உங்கள் கையில் என்ன கொடுக்க போறிய? ஆமென். வல்லமை வரங்களை நமக்கு தந்த அந்த ஆண்டோடைய திருநாமத்தை கொடுத்து, ஆமென், சப்பானியாய் கிடக்கிற அநேகரை தூக்கி விடுவதற்கல்லவா சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். நம்மேல் வரங்களை வைத்திருக்கிறார், கிருபைகளை வைத்திருக்கிறார், தாளந்துகளை வைத்திருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் கண்ணீரோடும் துக்கத்தோடும் பாடுகளோடும் இருக்கிற மக்களுக்கு நம்மேல் வைக்கப்பட்ட வரங்களும் நம்மேல் வைக்கப்பட்ட தாளந்துகளும் அபிஷேகமும் பயன்படுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து நாம் இந்த வரங்களை குறித்து பார்ப்பதற்கு தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுவார். நாம் எழுந்து நின்று நாம் கர்த்தரை துதித்து அந்த வரங்களை அனல் மூட்டுவோமா? அந்த வரங்களில் வளர்வதற்கு தேவ கிருபையை நாம் கேட்போமா? நிச்சயமாகவே தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. ஆமென். கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சர்வ வல்லமை உள்ள எங்கள் பிதாவே, இயேசுவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் உமக்கு முன்பாக நின்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரை, நீர் எங்களுக்கு தந்தறினவைகள் ஒவ்வொன்றுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த விடுதலை, நீர் எங்களுக்கு கொடுத்த பாவ மன்னிப்பு, நீர் எங்களுக்கு கொடுத்த அபிஷேகம், நீர் எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பு, நீர் எங்களுக்கு கொடுத்த தேவ உறவு, நீர் எங்களுக்கு கொடுத்த விசேஷித்த வரங்கள், வல்லமைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உண்மை உள்ளவர்களின் எண்ணி நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த விலையேறி பெற்ற உச்சிதமான வரங்கள், வல்லமைகள், கிருபைகளை நாங்கள் சரியாய் பயன்படுத்தி கொள்ள கர்த்தங்களை அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நன்றி ஆண்டவரே. எலியாவை பின்பற்றின எலிசா, உம்மிடம் இருக்கக்கூடிய வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும் என்று கேட்டதை போல இந்த கடைசி நாட்கள், இந்த கொடிய நாட்கள் ஆண்டவரே, சத்துருவின் கண்ணிகளில் சிக்கி போராடி கொண்டிருக்கிற கோடா கோடி மக்களை விடுவிப்பதற்கு, கட்டுகளை அறுப்பதற்கு, அடிமைத்தனங்களை முறித்து ஜனங்களை பரலோகத்தின் பிள்ளைகளாய் மாற்றுவதற்கு இந்த காலை நேரத்தில் உம்மை நோக்கி பார்த்த ஒவ்வொருவருக்கும் அந்த வரங்கள் அளவில்லாமல் இறங்கி வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்கனவே வரங்கள், வல்லமைகளை பெற்றவர்கள் இன்னும் அந்த வரங்களை அனல் மூட்டி எழுப்பத்தக்கதாய் அனுக்கிரகம் பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஒவ்வொருவரின் வைக்கப்பட்ட வரங்கள் இந்த காலை நேரத்தில் அனல் மூட்டப்படுவதாக, எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாய் கிருபைகளை தாரும். கர்த்தருடைய ஒளி உன்மேல் வந்தது, ஆகவே எழுந்து பிரகாசிக்க கிருபை தாரும். தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா.
நன்றி. கடந்த நாட்களில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள், போராட்டங்கள், ஏதோ சில இழப்புகள், நஷ்டங்களை பார்த்து சோர்ந்து போய் ஆண்டவரே கர்த்தருக்காக பிரகாசித்தவர்கள் முடங்கி போய் இடுப்பல கர்த்தர் தட்டி எழுப்புவீராக. சூரியச்செடியின் கீழே சோர்ந்து போன எலியாவை தட்டி எழுப்பின சர்வ வல்லமை உள்ள தேவன் பிள்ளைகளை இந்த காலையில் தட்டி எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீங்கள் செய்ய வேண்டிய ஆண்டவரே ஊழியங்கள் இன்னும் அதிகமாக இருக்கிறத தட்டி எழுப்பி உற்சாகப்படுத்தி துரிதப்படுத்தி வேகப்படுத்தி உடைய பிள்ளைகளை கொண்டு தேவன் நினைத்த காரியங்கள் நிறைவேறுவதற்கு அனுக்கிரகம் பண்ணும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு இந்த கடைசி நாட்களை பயன்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. அந்நிய பாஷைகள் இன்றே தாருவே. ஆமென். அந்நிய பாஷைகள் இன்றே தாருவே. ஆவியில் ஜெபித்திட என்மேல் வாருவே. ஆவியில் ஜெபித்திட என்மேல் வாருவே. ஆமென். அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. ஆமென் ஆமென். அபிஷேகநாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. அந்நிய பாஷைகள் இன்றே தாருவே. ஆவியில் ஜெபித்திட என்மேல் வாருவே. ஆவியில் ஜெபித்திட என்மேல் வாருவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்து அருளினவைகளில் விலையேற பெற்ற வரங்கள் ஒவ்வொன்றுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த வரங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாய், நாங்கள் அநேகருக்கு நாங்கள் பயன்படத்தக்கதாய், இப்படி திருநாமம் மகிமைப்படத்தக்கதாய் எங்களை பயன்படுத்துங்களப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, ஜெபக்குறிப்பை பதிவிட்டு உம்மை நோக்கி பார்க்கிற ஜனங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய கண்ணீரை துடைத்து துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்னால் ஆலயத்திற்கு வந்தபோது பாரத்தோடு துக்கத்தோடு வந்தாள். ஆனால் ஜெபத்தை முடித்து போனபோது அவள் பின்பு துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. துக்கங்கள் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும், புது வழிகள் திறக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதிகள் மறையட்டும், கடன் பிரச்சனைகள் விலகட்டும், குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும், பிள்ளை எதிர்காலங்களை பொறுப்படுத்தி நடத்தும். பல நாட்கள் தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் உடைய பிள்ளைகளுக்கு கிடைப்பதற்கு ஏற்றபடி கர்த்தர் வழிவாசலை திறக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ சொல்லாகும், நீர் கட்டட நிற்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிற சர்வமுள்ள தேவன் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து உடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும். அன்பின் கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காலையான கருத்து ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதியும். ஜெபக்குறிப்பை தொடர்ந்து படிபட்டிருக்கிற மக்களுக்கு வேண்டிய கிருபையை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உடைய கிருபை அதிகமாய் வெளிப்படுவதற்காய் மக்கள் நன்றி. தொடர்ந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்தோடு இருக்க அனுக்கிரகம் பண்ணும். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கட்டும், கரம் பிடித்து நடத்தும், கண்மலை மேல் நிறுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நீர் அப்படி செய்வதற்காய் மக்கள் நன்றி. உன்னத தேவனுடைய திருக்கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி சொல்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு விசேஷித்த வரங்கள், வல்லமைகள், கிருபைகளை கொடுத்து பல ஆயிரங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு அனுக்கிரகம் செய்வாராக. இந்த நாள்
ஒரு ஜெயத்தின் நாளாய், ஆசீர்வாதத்தின் நாளாய், வெற்றியின் நாளாய், மேன்மை நாளாய் இருப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவாராக. God bless you. God bless you.